ஹலோ ஃபார்மர்ஸ் முண்டியில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடியில் மொட்டுப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு 3 பூச்சிக்கொல்லிகளோட செயல்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புழுக்கள் எவ்வளோ நேரத்துக்கு பிறகு அழியும், அண்ட் இது எந்த மாதிரி வேலை செய்யும். அதாவது புழுக்களுக்கு மொட்டுக்குள்ளே இருக்க புழுக்கள் கேட்குமா, அப்படி இல்லைனா மொட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய புழுக்கள் கேட்குமா, அண்ட் புதுதாக புரியக்கூடிய முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்கள் கேட்குமா, இந்த மாதிரியான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாம்டா சைலோத்ரின் 5% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கராட்டே அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லி ஒரு குயிக் நாக் டவுன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. அதாவது இருக்கக்கூடிய புழுக்கள் மேலெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது உடனே அந்த புழுக்கள் ஃபீடிங், அதாவது அரித்துன்றதை ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே பெரும்பாலான புழுக்கள் அழிஞ்சு கொட்டிடும். ஸோ மேக்ஸிமமாக அரை மணி நேரத்துக்குள்ளேயே கான்டாக்டுக்குள் எல்லா புழுக்களுமே இறந்துடும். ஸோ இது அப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லா புழுக்களையும் அழிக்கிறதுக்கு செயல்படும். அதாவது கான்டாக்ட் இன்செக்டிசைடு, அதாவது நேரடி தொடர் மூலியமாகவே முழுவதும் செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி. அண்ட் இது சர்ஃபேஸ் ரெசிடுவாகவும் செயல்படும். அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒரு தின் லேயராக மொட்டுகள் மேலேயும் இலைகள் மேலேயும் இது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த தின் லேயரை புதிதாக புரியக்கூடிய புழுக்கள் அரித்து உண்ணும்போது ஒரு மொட்டை உண்ணுது அப்படின்னா அந்த மொட்டை சேதப்படுத்தி அந்த புழு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த புழு இறந்துடும். அண்ட் இதுவே இலைகளில் இருக்கும்போது அந்த பூச்சியும் அழியும், அதே நேரத்தில் முட்டைகள்லேருந்து பொரியக்கூடிய புழுக்களும் அழியும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ரெசிடியூன்னு குறிப்பிடக்கூடிய இந்த இலைகள் மேலேயும் மொட்டைகள் மேலேயும் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த பூச்சிகளோட தன்மை 3லேருந்து 5 நாட்கள் வரை ஆவரேஜாக நிலைத்து நிற்கும். ஸோ இதுவே உங்களோட ஃபீல்டில் புழுக்கள் தாக்குதல் குறைவாக இருக்குது அப்படின்னா இதோட ரிசல்ட் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 7 நாள் 8 நாள் வரை கூட இருக்கும். ஸோ இது நீங்கள் கம்பினேஷன் போட்டு பயன்படுத்தும் போது இன்னுமே ரிசல்ட் பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு எமோண்டின் பென்சோயிட் 5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய EM1 அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இப்போ இந்த பூச்சிக்கொல்லியை மொட்டுப்புழுக்களுக்காக நம்ம பயன்படுத்தும் போது எவ்வளோ நேரத்தில் புழுக்கள் அழியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புழுக்கள் குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 4 மணி நேரத்துக்குள்ளே புழுக்களோட செயல்பாடு, அதாவது அரித்து உண்ணக்கூடிய புழுக்களோட செயல்பாடு நின்றோம். அண்ட் புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தன்மையால் பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிறமாகி 2 அல்லது 3 நாளுக்குள்ளே செத்துரும். ஸோ இது ஒரு மொட்டுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அந்த பூக்கள் விரிவடையக்கூடிய நேரத்தில் முழுவதுமாக டை ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த மொட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெளியே வரும்போது டை ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மொட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த மொட்டுக்குள்ளே இந்த எமோண்டின் பென்சோயிட் மருந்து ஊடுருவி வேலை செய்கிறது மூலிமா சுலபமாக அந்த புழுக்கள் அழிக்கிறதுக்கு இது வழிவகுக்குது. அண்ட் இந்த பூச்சிலையுமே இலைகள் மொட்டுகள் மேலே படிஞ்சும் வேலை செய்யும். அண்ட் அதே நேரத்தில் இலைகள் வழியாக ஊடுருவி மொட்டுகளுக்குள்ளே இருக்க புழுக்களையுமே இது அழிக்கும். நெக்ஸ்ட்டு குளோரன்ட்ரைனில்ப்ரோல் 18.5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கோரஜன் அப்படிங்கிற அந்த பூச்சிக்கொல்லி. ஸோ இது பாப்புலராக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி தான். ஸோ இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு நம்ம எமோண்டின் பென்சோயிட் குறிப்பிடக்கூடிய 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே மொட்டுகளை அரித்து உண்ணக்கூடிய செயல்பாடு ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஆனால் புழுக்கள் அழிகிறதுக்குன்னு பார்க்கும்போது அந்த புழுக்கள் எப்போ மொட்டுலேருந்து வெளியே வருதோ குறைந்தது ஒரு நாள்லேருந்து 3 நாட்களுக்குள்ளே புழுக்கள் அழியும். ஸோ டேமேஜ்னு பார்க்கும்போது இந்த புழுக்கள் இருக்கக்கூடிய மொட்டுகள் தான் டேமேஜ். அண்ட் அடுத்த மொட்டுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த புழுக்கள் பெரும்பாலும் அழிஞ்சிரும். ஸோ அப்படி அழியாமல் இருக்குது அப்படின்னா புதிதாக முட்டைகள் வேகமாக பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை சிறிய புழுக்கள் இல்லாமல் பெரிய புழுக்கள் அதிக அளவு காணப்படும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த புழுக்களுக்கான இந்த குளோரன்ட்ரைனில்ப்ரோல் மருந்து ரிசல்ட் கொடுக்கல, புழுக்கள் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பெனட்ரேஷன் செயல்படுதான். அதாவது இது இலைகள் வழியாக ஊடுருவி மொட்டுகளுக்குள்ளே வேலை செய்யக்கூடியது. ஸோ இப்போ எந்த ஒரு புழுவும் மொட்டுகளை சேதப்படுத்தும் பட்சத்தில் மொட்டுகளோட அந்த இதழை அரித்து உண்ணக்கூடிய சமயத்திலேயே அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது பெர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி தான். ஆனால் நம்ம குறிப்பிட்டது போல் புழுக்கள் அழியாத பட்சத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ரெசிஸ்டன்ஸியோ அப்படி இல்லைன்னா அதிகமான அளவு முட்டைகள் பொரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்ட எமோண்டின் பென்சோயிட்டும் சரி, இந்த குளோரன்ட்ரைனில்ப்ரோலும் சரி, முட்டைகள் இடக்கூடிய, அதாவது இந்த புழுக்களுக்கான முட்டைகள் இடக்கூடிய அந்த பூச்சிகளை அழிக்காது. ஸோ இது அந்த பூச்சிகளை அழிக்காத பட்சத்தில் முட்டைகள்லேருந்து புழுக்கள் பொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம முட்டைகள்லேருந்து பொரியக்கூடிய புழுக்களை மட்டுமே தொடர்ச்சி அழிக்கிறதா தான் இருக்குமே தவிர புழுக்கள் உற்பத்தியை நம்ம குறைத்ததாக இருக்காது. ஆனால் இந்த கராட்டே பூச்சிகளை பொறுத்தவரை நம்ம அப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்ட் மூலயமா பாதிக்கக்கூடிய அந்த பூச்சிகளாக இருக்கட்டும், புழுக்களாக இருக்கட்டும், அண்டு அதுக்கு பிறகு பொரியக்கூடிய முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அழியும். அண்ட் இதோட ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது ஷார்ட் டைம் பீரியட் தான். அதிகமான புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் குறுகிய காலத்துக்கு தான் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ புழுக்கள் தாக்குதல் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபீல்டு அதிக களைகள் எதுவும் இல்லாமல் செடிக்கு அதிக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இயற்கையாக புழுக்கள் தாக்குதல் ஓரளவு ஆவரேஜாக தான் ஏற்படும். ஸோ பெரிதளவு மகசூலை பெரிதளவு பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படாது.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் நீங்கள் வந்து அதுக்காக பயன்படுத்தும்போது இந்த கராட்டே போன்ற பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து அப்போதைக்கு இருக்கக்கூடிய புழுக்களை சுலபமாக அழிச்சிரும். அண்ட் அதற்கு பிறகு புதிதாக பிரியக்கூடிய புழுக்களை வந்து இந்த கான்ட்ராக்ட் ரெசிடியூ அப்படிங்கிற மூலியமாக தான் அழியும். அது இந்த படிந்திருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை இந்த புழுக்களை வந்து அரித்து உண்ணும்போது அழியும். ஸோ இது வந்து ஒரு மொட்டுக்குள்ளே ஊடுருவி அரித்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்த மொட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த புழுக்கள் வந்து அழிஞ்சிடும். ஸோ டேமேஜ்னு பார்க்கும்போது ஒரு மொட்டாக இருக்கும். ஆனால் இந்த குளோரன்டைனிலும் சரி, எமன்டின் பென்சைடும் சரி, அப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லா புழுக்களையும் உடனே அழிக்கலனாலும் கூட இது வந்து நீடித்து செயல்படக்கூடியது. அது எமன்டின் பென்சைடும் சரி அண்ட் இந்த குளோரன்டைனிலும் சரி குறைந்தபட்சம் 10 நாட்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து உங்களோட ஃபீல்டை பொறுத்து, அதாவது அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தலை, ஃபீல்டு வந்து சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபீல்டுக்கு இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 1 வாரம் அப்படிங்கிற கால இடைவெளி நாட்களில் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அண்ட் இந்த இடைவெளி நாட்களில் புழுக்கள் தாக்குதலே ஏற்படலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரேயிங் இன்டர்வலை வந்து இன்னுமே கூட்டிக்கலாம். அதாவது 8 நாட்கள் 9 நாட்களும் கூட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வேறுபடும். அண்ட் ஒவ்வொரு மல்லிகை செடியோட வயதை பொறுத்தும் வேறுபடும். அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய மகசூல், அதாவது மொட்டுகளோட எண்ணிக்கைகள் அண்ட் பூக்கள் பூக்கும் விகிதம், இது எல்லாத்தையுமே பொறுத்து வேறுபடும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். சில அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.